ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாட்டி சோசியல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமேல் வந்து ஒரு பக்கம் அந்த ரோட்டில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம அழுகக்கூடாது, என்னன்னாலும் அவங்க வீடு தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம தங்கமேல் வந்து ஒரு பக்கம் வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. போனோன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க வீட்டுலாம் போவேன்னாண்டி, அவங்க தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அங்கே ஏன் போகிற அப்படின்றாங்க. என்னாலும் சரி நான் அங்கே தான் போவேன், அதான் என் வீடு அப்படின்ற மாதிரி தங்கமேல் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாண்டியை வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அடுத்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ராஜா அவங்க அப்பா வந்து கடுப்பேற்றுக்காக வந்து டென்ஷன் ஆக்க இன்னும் கொஞ்சம் அப்படின்றக்காக வந்து பேசுகிறாங்க. அது ஒரு குடும்பம் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை போய் நீ பொண்ணு எடுத்துருக்க பாரு, உன்னையெல்லாம் என்னடா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா வந்து ராஜா அவங்க அப்பா வந்து திட்டணும்னு அவங்க குடும்பமே ஒரு களவாணி குடும்பமா, அதுக்கப்புறம் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி வச்சிருக்காங்களா, அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பழனிக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது இல்லையா, அதனால் அவங்க வந்து வீட்டில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோன்னா அவங்க பாட்டி வந்து ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாச்சி அழுதுனா என்னாச்சுமா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா மாதிரி இந்த மாதிரி விஷயம் இப்படிலாம் தங்கமயில் வந்து வயசு வந்து 2 வயசு மூப்பு, அதை வந்து சொல்லாமல் மறைச்சிட்டா, அது இல்லாமல் படிப்பு விஷயத்தையும் மறைச்சிட்டா அப்படின்றதுனால தங்கமயில் வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாக நடந்துருச்சு அப்படின்ட்டு வந்து தங்கமயில வந்து பற்றி நம்ம பழனிக்கிட்ட அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனிக்கு வந்து என்ன சேர்ந்த நம்ம இருந்த வீட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்றக்காக நம்ம அக்கா மகனுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உடனே பார்க்காங்க. சரவணா என்னாச்சிட்ட உனக்கு என்னாச்சு இப்போ பரவாயில்ல அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர, உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க. நம்ம பழனி மனசு உடஞ்சே போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கு நீங்கள் இப்படி இருந்த அப்போ என்னோட விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு நீங்கள் எனக்காக இப்படி ஃபீல் பண்ண தானே செய்வீங்க, என்னோட விஷயம் தெரியிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னச்சு. இப்போ அந்த விஷயத்தை பேச வேண்டிய நேரம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து என் அக்கா பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நம்ம சரவணா அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்து கோமதி வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போகணுன்னு வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் அவங்க 2 பேர் இருக்காங்க. எதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு நீ போகிற வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் என் அக்கா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பேசுகிறாங்க. அவங்க உன்னையை அசிங்கப்படுத்தினாலும் எங்களையும் சேர்த்து நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு இனிமேல் அவங்க வீட்டுக்கே நீ போகக்கூடாது அப்படின்றாங்க. இனிமேல் பாரு அவங்க போலீஸில் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க இல்லையா நம்ம தங்கமேல அவங்க அம்மாவை வந்து நம்ம பழனி அவங்க அண்ணன் இவங்க 2 பேருமே. அதனால வந்து அந்த பிரச்சனை இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான். ஓகே, இப்போ பெட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை.